Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 357 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த யூமா நம்ம ப்ரூக்க புடிச்சு வச்சுட்டு ரொம்ப முக்கிட்டு இருக்கான். இவனை ஒரேடியா போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணான். ஆனா ஃபர்ஸ்டே போட்டு தள்ளிட்டா நல்லா இருக்காதுன்னு அவன் முடிய வெட்டலான்னு பிளான் பண்ணால அவனுக்கு அந்த முடிதான் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆனா அது மேலேயே கைய வச்சு வெட்ட போறான்னு அவனால தாங்க முடியல. கதறி கதறி அழுவான். ஆனா கண்ணீர் வராது. என்ன பண்றது, கண்ணே இல்லையே. சரி ரைட்டு அவன் முடிய வெட்ட போகும்போது திடீர்னு அந்த பில்டிங்கே அதிர்ந்து ஒரு சைடா சாயும். உடனே கண்ணா பின்னாடி அந்த ப்ரூக்கெல்லாம் அடிச்சு புரண்டு போய் விழுவான். யூமாக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன சடனா மேன்ஷன் ஷேக் ஆகுது இல்ல. இங்க இவனு ரெண்டு பேரும் வேகமா வந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்குமே தெரியல. மேபி எர்த்துக்கு வாக்கா கூட இருக்கலாமேன்னு நினைப்பானுங்க. இப்ப இவனு ரெண்டு பேரும் ப்ரூக்க காப்பாத்த வந்துட்டு இருக்காங்க. நம்ம சஞ்சி நமிய காப்பாத்த போயிட்டு இருக்கான். அப்படியே அடிச்சு புடிச்சு வந்தவனுங்க ஒரு வழியா அந்த லேப் கிட்ட வந்துட்டானுங்க. வந்த உடனே அங்க ப்ரூக்கு கண்டமாயி கிடக்கிறத பாத்துட்டு, டியூட் உன்னை யாரு இவ்வளவு சிறப்பா வச்சு செஞ்சா? நீ இன்னும் எங்க கூட தானே இருக்க? ஆமா ஃபர்ஸ்ட் நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு கேப்பான். அவன் நீங்க இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் தப்பிச்சு போலையான்னு கேப்பான். உன்னை விட்டுட்டு எப்படி போவாங்கிற மாதிரி பிராங்கி இழிப்பானா. அந்த டைம் யூமா கத்தியோட வந்து நின்னு இந்த மாதிரி லூசர் எல்லாம் யாரும் தொடக்கூடாது, அவன் சாக வேண்டியவன் சொல்லி வேகமா அட்டாக் பண்ண பாஞ்சு வருவான். டப்புன்னு நம்ம ஜோரோ கத்தியோட சென்டர்லயே அல்லேக்கா தடுப்பான். பின்ன ஜோரோ இருக்கும்போது ஒருத்தன் கத்திய வச்சு வித்த காட்டினான்னா அப்புறம் நம்ம பேருக்கு என்ன மரியாதை? நீங்க தானே லெஜெண்டரி சாமுராய், ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி டிராகனை கொன்னவரு, உங்கள பாக்கணும் தான் ரொம்ப நாள் ஆசையில இருந்தேன், நல்லா தொக்கா வந்து மாட்டிருக்கீங்கன்னு சொல்லி இழிப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி லூஃபிய காட்டுறாங்க. பில்டிங் கண்டபடி அதிர்ந்துட்டு இருந்த உடனே பயலுக்கு ஏன் இந்த மாதிரி பில்டிங் ஷேக் ஆகுது என்னன்னு ஒண்ணும் புரியல. என்ன பஞ்சாயத்துன்னு அந்த கெக்கோ முரியா கிட்ட கேட்டா, அடே கடல்ல ஏதாச்சும் வியர்டான சிச்சுவேஷன் இருக்கும், அதுல மாட்டி இருப்போம், அதனால இப்படி ஒரு அதிர்வு இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு இது உன்னோட ஃபால்ட்டா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். லூஃபிக்கு காண்டாவும் கொய்யால ஏமாலையாடா பழைய தூக்கி போறேன்னு. சரி ஓகே என்ன விஷயமா இங்க வந்தீங்கோ, எதுக்காக வந்தீங்கன்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்பான். லூஃபியும் அடேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஷேடோவையே நீ கட் பண்ணி எடுப்ப, அதை திருப்பி வாங்கிட்டு போக தாண்டா வந்தோம். நான் மட்டும் இல்ல என் டீம் ஆளுங்க ஜோரோ சஞ்சி ப்ரூக்கு என் வழியில எங்க கிட்ட ஹெல்ப் கேட்ட அந்த கிராண்ட்பா ஜோம்பி இன்னும் மத்தவங்க எல்லாத்துக்கும் சேர்த்தி தான். இத சொன்னவனே அவன் காமெடி பண்ணி சிரிச்சிட்டு, உனக்கு ரொம்ப பேராசை, ஆமா இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறேன்னு கேப்பான். வேற எப்படி, உன்னைய தூக்கி போட்டு 4 மிதி பட்டக்ஸ்லயே மிதிச்சானா எல்லாம் சரியாயிருமா? அவனுக்கு ஒன்னே சிப்பு சிப்பா வரும். ஆனா என்ன இந்த இடமே கண்டபடி அதிர்ந்துகிட்டு இருக்கும். சோ இதனாலேயே சுத்தி இருக்க பில்டிங் எல்லாம் கண்ணா பின்னான்னு உடஞ்சு விழும். இப்படி இங்க அதிரும் போது அப்சலமோட மேரேஜ் ஹாலும் கண்டமணிக்கு அதிரும் தானே. அவன் முத்தம் கொடுக்க போவான். பில்டிங்கோட அதிர்வுல நம்பி அங்கிட்டும் இங்கிட்டும் மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்பான். அவனால அவ கிட்ட கூட நெருங்க முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டா அந்த பிஞ்சு போன வாயை வச்சுக்கிட்டு கடைசி வரை ட்ரை பண்ணி ஒண்ணுமே முடியல. என்ன ஒண்ணு ஏண்டா இனிய கல்யாணத்தை பண்ண விடுங்கடா, கொஞ்ச நேரம் இந்த ஷிப்பு ஷேக் ஆகாம இருக்காதான்னு புலம்பிட்டு இருக்கும் போது டப்புன்னு ஸ்டாப் ஆயிரும். அப்பாடா கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்சலோம்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு அடிச்சு புரண்டு உள்ள வருவான். இப்ப என்னடா பஞ்சாயத்து, என்ன பண்ணி தொலைச்சிங்கன்னு கேட்பான். ஐயோ நம்ம த்ரில்லர் பார்க் கப்பல் ஒரு ஸ்டேஞ்சான கரண்ட்ல மாட்டிடுச்சு, ஏதாச்சும் பண்ணி இதுல இருந்து எஸ்கேப் ஆகியே ஆகணும், இல்லன்னா நம்ம த்ரில்லர் பார்க் கப்பலுக்கே ஆபத்துங்கிற மாதிரி சொல்லுவான். இது எப்படி நடந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்டா, இவ்வளவு பெரிய தீவே கப்பலுங்கும் போது அதுல ரட்டர் எல்லாமே இருக்கும், ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஜோம்பி அந்த ரட்டர்ல விளையாண்டுருச்சு, அதனாலதான் இவ்வளவு பெரிய கலவரம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படி யார் இந்த மாதிரி வேலையை பார்த்தான்னு கட் பண்ணி காட்டுறாங்க. எல்லாம் அந்த ஓர்ஸ் பையன் தான். இவ்வளவு பெரிய உருவத்துக்குள்ள வேற யாரையாச்சும் கொண்டு வந்து விட்டுருந்தா கூட பஞ்சாயத்து இல்லாம இருந்திருக்கும். ஐ மீன் அந்த வில்லப்பள்ளிய சொன்ன வேலையை கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு இருந்திருப்பான். லூஃபியோட ஷேடோவை கொண்டு போய் வச்சிருக்கானுங்க. அப்ப அவன் சேட்டைய காட்டாமையா இருப்பான். சங்கிலிய புடிச்சு கண்ட மணிக்கு இழுன்னு இழுத்து ஐ மூவ் ஆகுதுன்னு ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பான். இங்க பார்த்தா மொத்த பில்டிங்குமே கண்ணா பின்னான்னு அதிரும். உடனே அந்த அப்சலம் ஜெனரல் ஜோம்பி எல்லாத்துக்கிட்டையும் உடனே போய் அவனை ஸ்டாப் பண்ண சொல்லுவான். என்ன இப்படியே விட்டா த்ரில்லர் பார்க்கையே அவன் அழிச்சிருவான், அதனால விடவே விடாதீங்கன்னு சொல்லிதான் அனுப்பி விடுவான். தேவையா இது, வேலியில போற ஓனான எடுத்து வேட்டிகளை விட்டுட்டு இப்ப குத்துதே குடையுதேன்னு சொன்னா அவன் அங்க ஜாலியா சங்கிலியை இழுத்து விளையாண்டுகிட்டு இருப்பான். அந்த டைம் இந்த ஆர்மர்டு ஜோம்பிஸ் எல்லாம் வந்து பயங்கரமா போஸ்ட் கொடுத்து நிப்பாங்களா. அந்த ஓர்ஸும் கேஷுவலா லுக்கூடுமா. உடனே தம்பி உன் விளையாட்டு டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீயா ஒழுங்கா அடங்குறியா இல்ல உன் காலை வெட்டி வீசட்டுமாங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. என்ன நினைச்சான்னு தெரியல, அவ்வளவு பெரிய உருவம் சட்டக்குன்னு காணாம போயிரும். உடனே அத்தனை ஜோம்பிஸுமே செம்மையா ஷாக் ஆகி எங்க போனான்னு பதட்டத்துல அங்க எங்கன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, அவன் அவ்வளோ பெரிய உருவம், அது எப்படி கண் இமைக்கும் நேரத்துக்குள்ள இவ்வளவு வேகமா காணாம போக முடியும்? ஏதோ சரியில்லைன்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருந்தா அப்படியே மேகத்துக்கு மேல இருந்து பிளைங்ல வருவான். அப்படி வந்தவன் நான் ஒண்ணு ரப்பர்ல உருவாகல, பட் இருந்தாலும் என் அடி எல்லாமே இடி மாதிரின்னு சொல்லிட்டு கம் கேட்லிங்னு சொல்லி கண்ணா பின்னான்னு சும்மா கண்டமேனி ஊத்துவான். இவன் ஒரு குத்துனாலே அவனுக்கு எல்லாம் சாணி சட்னி ஆயிடுவானுங்க. இப்படி வெறி கொண்டு அந்த கேட்லிங் அட்டாக்கை யூஸ் பண்ணானா என்ன ஆகும், அடியெல்லாம் தாறுமாறான அடி, அந்த இடமே புகமண்டலமாயிரும். சோ அப்படியே அங்க இருந்த எல்லாத்தையுமே பொலன்னு
எடுத்துக்கலான்னு பொழந்து கட்டிட்டு கொய்யால எங்க வந்து யாருகிட்ட நான் அட்வென்ச்சர் பண்ணும்போது எவனும் என் குறுக்க வரக்கூடாது, அப்படி வந்தா மகனே வச்சு நசுக்கிடுவேன்னு கத்திட்டு இருப்பான். இந்த மேட்டர் அப்சலன்ட்ட போனவன அவன் பதறி தள்ளுவான். ஏன்னா அவனுக்கு இப்பதானே போனானுங்க, அதுக்குள்ளேயே அவன் அத்தனை பேர்த்த காலி பண்ணிட்டானான்னு சம வீதி. ஐயோ சொன்னா நம்ப மாட்டீங்க பாஸ், எல்லாத்தையுமே பேன் கேக் மாதிரி அடிச்சு சப்பி வச்சுட்டான். இனிமேட்டு அந்த ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே நம்ம வலிச்சுதான் எடுக்கணும், அந்த மாதிரி இருக்கானுங்கம்மா. அந்த ஆர்மர் போட்ட ஜோம்பிஸ் தான் இந்த ஐலாண்ட்லயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோம்பிஸ்னு பேரு வாங்கினவனுங்க. சொல்ல போனா அவனுக்கு ஜெனரல் ஜோம்பிஸ். அவனுடைய நிலைமையே இப்படின்னா அப்ப மத்தவனுடைய நிலைமை என்ன தனியாவா சொல்லணும்? இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தான் அப்சலம்க்கு செம்மையா பீதியாகும். ஏன்னா ஓர்ஸ் இவங்க சைடு இருக்கான்னு நம்பிதான் இவங்க இவ்வளவு நம்பிக்கையோட ஃபியூச்சர்ல நம்ம அப்படியாக போறோம் இப்படியாக போறோம்னு பெரிய ஆசையில இருந்தாங்க. இப்ப அவன் இவங்க ஆர்டர்ஸ மதிக்காம இவங்களையே போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டானா இப்ப வரைக்கும் இவனுங்க உருவாக்கின ஜோம்பிஸ் எல்லாமே இவங்க ஆர்டர்ஸ்க்கு ஒபே பண்ணி தான் நடக்கிறானுங்க. ஆனா இவன் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். இப்படியே இவன் இந்த த்ரில்லர் பார்க்ல விட்டா என்ன ஆகும்? இவனை முழுசா உருவாக்கி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயே இந்த அலப்பறை பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லி பதறிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க சஞ்சய் வந்து நான் வந்துட்டேன், அதுவும் உனக்காகவே வந்து இருக்கேன் அப்படின்ட்டு அவளை பார்த்து கத்திட்டு இருப்பானா. யார் இவன் அறகுறையா வந்து நின்னுட்டு இருக்கான்னு பேந்த முழிப்பானுங்க. நம்ம சஞ்சய்க்கு நமிய பார்த்தோன்னா அவ்வளவு சந்தோஷம். வாவ் நீ இங்கதான் இருக்கியா, இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கேன்னு சந்தோஷமா சொல்லுவான். அப்சலம் பார்த்துட்டு ஓ இவனும் அந்த ஸ்டார் ஹேட் குரூவை சேர்ந்தவனா, இவனையும் வச்சு செய்யணுங்கிற மாதிரி லுக் விடுவான். அப்படியே கட் பண்ணி அங்க ஜோரோவை காட்டுறாங்க. அவன் யூமாவோட அட்டாக்க தடுத்தான்ல, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சொல்லிட்டு ஒரு அடி வைப்பான். அதை தடுத்ததுக்கே யூமா பேக் அடிச்சிருவான். இத பார்த்துட்டு ப்ரூக்கெல்லாம் அசந்துருவான், யூமாவே பேக்ல போயிட்டானேன்னு. ஏன்னா அவன் முன்னாடி இறங்கினா நின்னு அடிக்கிறதா அவன் வழக்கம். அவனையே பின்னாடி தள்ளிட்டான்னா இது அமேசிங், யாரா இவன் யார் இவன் அசந்து போய் பார்ப்பான். உடனே பிராங்கி அவனுக்கு பில்டப், இவன் ஒரு அக்ரெசிவான பைரட் ஸ்வாட்ஸ்மேன், இவன் கிட்ட எப்பவுமே 3 கத்தி இருக்கும். ஏன்னா இவன் யூஸ் பண்றது 3 ஸ்வாட் ஸ்டைல். உனக்காக கண்டிப்பா அவன் ஷேடோவை ரெக்கவர் பண்ணி கொடுப்பான்னு சொன்ன உடனே ப்ரூக்கு செம ஹாப்பி. ப்ளீஸ் எனக்கு எப்படியாச்சும் என் ஷேடோவை ரெக்கவர் பண்ணி கொடுங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், என்னால இதுக்கு மேல சண்டை போட முடியலன்னு புலம்பிட்டு இருப்பானா. உடனே சோரோ வாயமுறா லூசு பையலன்னு கத்திடுவான். ஐயோ என் ஷேடோவை இவன் காப்பாத்தி கொடுக்க மாட்டானான்னு ப்ரூக் அப்படியே தலையை தொங்க போட்டுருவான். பிராங்கி ஏந்திரின்னு கதறிட்டு இருப்பான். இங்க ஜோரோ அந்த யூமா கையில வச்சிருக்க ஸ்வாட பார்த்துட்டு உன்னோட கத்தி ரொம்ப சூப்பரா இருக்குமா, மேட்டர் என்னன்னா அது நார்மல் கத்தியே இல்ல, 21வது ஓ வசமான ஸ்வாடு, அது மட்டும் இல்லாம இது ஒரு பிளாக் ஸ்வாடு, ரிவர்ஸா இருக்கும், இது ரொம்ப ஃபேமஸான ஸ்வாடு, இதோட பேரு ஷூசி. இந்த மாதிரி ஸ்வாடெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்படி எல்லாம் பில்டப் பண்ண உடனே ஜோரோக்கு செம ஹாப்பி. ஏன்னா அவங்கிட்ட ஒரு கத்தி குறையுது இல்ல, இவனை பொழந்து கட்டிட்டு அந்த கத்தியை எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். சரி ரைட்டு, இனிமேட்டு அந்த ஸ்வாட நான் தான் யூஸ் பண்ண போறேன்னு இழிச்சுக்கிட்டே சும்மா கேத்தா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.